ஹாய். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் இந்த வேரியபிள்ஸு அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி. ஓகே இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிளில் இன்னும் முக்கியமான மெயின் திங்ஸ்லாம் என்ன இருக்குன்னா இந்த இருக்கு பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா, ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி மெயின் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன ஃபஸ்ட்டு அது நம்ம பார்த்துருவோமா? ஓகே, இங்கே கவனிங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா, இந்த இருக்கு பாருங்கள், ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளே போடுவாங்க. அது எங்கே போடுறாங்க? பாடிக்குள்ளே இருக்குது. ஓகேவா. நீங்கள் பாடிக்கு உள்ளேயும் போடலாம், இல்லை இதுக்கு அடுத்து கூட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட், அவங்க ஜாவா ஸ்கிரிப்ட்னு போடலை, ஜஸ்ட் ஸ்கிரிப்டோட முடிச்சிருக்காங்க. எப்படி ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு இங்கே எண்ட் இருக்கா? ஸோ எண்டு நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்கே தெரியும். அது கன்சிடர் பண்ண தெரியாது. லாஸ்ட்டு வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ இந்த மெயினாக நம்ம இது உள்ளே தான் பார்ப்போம். ஓகேவா. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன், நான் என்ன சொன்னேன், லெட்டு, வாரு, அந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ இது என்ன பண்ணுறாங்க, இந்த லெட் டு வாரில் கான்ஸ்டன்ட் லெட்டில் ஒரு எப்படி சொல்ல, ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்ட்ரிங்கு ஸ்டோர் பண்ணோம், நம்பரு ஸ்டோர் பண்ணோம், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்குது, அரே இருக்குது, அப்படிலாம் நிறைய இருக்குது. நான் கீழே ரொம்ப சொல்கிறேன். அதாவது அது கிட்டத்தட்ட ஒரு டேட்டா டைப்ஸ் தான், அதையும் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அது பார்க்க முன்னாடி முக்கியமாக இதையும் நான் சொல்லிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக நம்பர் பார்த்தோம், ஸ்ட்ரிங் பார்த்தோம், இதில் இன்னும் பூலியன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு அந்த பாக்ஸ், அதாவது அந்த வேரியபிளில் நீங்கள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பூலியன், உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தெரியும், பேசிக்காக படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஆப்ஜெக்ட். ஆமாம், இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இதான் எவ்வளோ அழகாக போட்டுப்பாங்க. இது ஒரு சின்டாக்ஸ். ஓகேவா. இங்கே ஓப்பன் பண்ணி இந்த கலிப்ரேஸ் ஓப்பன் பண்ணி அது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, இது என்னது அப்படின்னா, இது ஒரு வேரியபிள் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இங்கே எக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாமா, அதே மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு உள்ள ஒரு வேரியபிள் மாதிரி தான். இது ஒரு வேரியபிள் மாதிரி தான். அதுக்கு இந்த கோலன் கொடுத்து இதுக்கு ரைட் சைடு கொடுக்கறதுல எல்லாமே வேல்யூஸ். அது எப்படி இருக்கலாம், அது ஒரு நம்பராக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இது அரேவாக இருக்கலாம், எதுனாலும் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இது எதுக்கு, இந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த கான்ஸ்டன்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் நம்ம இப்படி, அப்போ இதில் டேரக்டாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, இல்லை அப்படி தானே. ஸோ கீப் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டை. ஓகே, இப்போ பெர்சன், ஒரு மனுஷன். ஓகே, மனுஷனை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்று உங்களோட நேம் ஃபஸ்ட்டு. ஓகேவா. நேமு, ஏஜ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஏஜ் இருக்குது, ஹெயிட் இருக்குது, நீங்கள் என்ன கலர் இருக்கீங்க, ஜெண்டர், அந்த மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ ஒரு கலெக்ஷன் இருக்குது தெரியுமா. இப்படியே நம்ம போனால் ஒரு 10 கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா. ஒரு 10 சொல்லலாம், நேமு, ஏஜ் அப்படின்னு நிறைய இருக்குது. நான் இந்த இவ்வளோ ஒரு 5 10 இதுக்குன்னு அந்த 10 வேரியபிள் நாங்கள் கிரியேட் பண்ண என்ன நடக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ எப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆப்ஜெக்ட் இந்த மெத்தட் இல்லாமல் இப்படி நான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், லெட்டு. ஓகேவா. இங்கே நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் லெட்டுன்னு வச்சுட்டு நேம்னு நான் கேட்பேன். ஓகேவா. ஸோ நேம்லேயே இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சும்மா நேம் சொல்கிறேன். நேம்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏஜ்ன்னு நான் கொடுக்கணும். ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட்டு வேற என்ன இருக்குது, ஜெண்டர். சரியா, அது மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுக்கணும். ஸோ எவ்வளோ வேரியபிள் உங்களுக்கு இப்போ தெரியுதா. இது மாதிரி இப்போ 3 கிரியேட் பண்ணிட்டேன், இன்னும் நிறையா இருக்குது. இப்போ நான் வாட்டில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒரு 10 போகும். ஸோ கோடில் நான் போயிட்டு
ஒருத்தனுக்கு வந்து நான் சேவ் பண்ணுறதுக்கு இத்தனை வேரியபிள் நான் யூஸ் பண்ணேன்னா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க அந்த கோடிங் எந்த மாதிரிக்கு எப்படி போகணும். ஸோ அதுக்கு தான் அந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க, ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து இதை வந்து எப்படினாலும் நீங்களும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ லெட் கொடுத்துட்டேன்னா இப்போ கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாங்க, கான்ஸ்டன்ட்ல ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ பேர்சனில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி கீழே காமிக்க பாருங்க, இந்த பாக்ஸுக்குள்ள நிறையா இருக்கு, வெரைட்டியான இருக்கு, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சிம்பிளாக யோசிக்கணும்னா அந்த மாதிரி பாக்ஸ்க்கு கான்செப்ட் யோசிச்சுக்கோங்களேன். ஒரு எப்படி சொல்ல, இதுக்கு தனித்தனி பாக்ஸ் கிரியேட் பண்ண வேண்டாம், இது மொத்தமாக ஒரே பாக்ஸில் ஒருத்தருக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் உள்ளே போட்டு கொண்டு போகிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா பேர்சன் நீ கிளிக் பண்ணும்போது இவ்வளோ டேட்டா வருது. அப்போ இதுக்குள்ள பேர்சன் டாட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நீ கொடுத்தீங்கன்னா வந்துடும், வேல்யூ வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணும்னாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இதை மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஓகே மாறுதா. சரி, இப்போ என்னடா நம்ம கான்ஸ்டன்ட் இங்கே கொடுத்துருக்கோமே, இது எப்படி மாடிஃபை ஆகணும் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து இதுதான் ஆக்சுவலாக. இது வந்து இந்த டைப் மட்டும்தான். ஓகேவா. அதாவது இந்த பாக்ஸை மட்டும்தான் உங்களால மாற்ற முடியாது. இப்போ மாற்றினா உங்களுக்கு தெரியும் எரர்ஸ்டா. ஸோ இந்த பாக்ஸ் தான் உங்களால மாற்ற முடியாது, பட் இதுக்குள்ள உள்ள பாக்ஸ் உள்ள ஐட்டத்தை வந்து நீங்க மாற்றணும். ஏன்னா ஒரு பொருளை நீங்க வந்து அரேஞ்ச் பண்றீங்க, அந்த பாக்ஸுக்குள்ள உள்ளதை வந்து நீங்க எப்படினாலும் மாத்திக்கலாம். ஓகேவா. அந்த பொருள் இருக்கு, உங்களுக்கு தேவையான பொருள் உள்ள மாத்தி எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் அந்த பாக்ஸ் தான் மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான், இதை நீங்க டேரக்டா மாற்ற முடியாது, பட் உள்ள ஒரு பொருளோட ஒரு இதை வந்து நீங்க மாத்திக்கலாம். ஸோ இங்க வந்து கிட்டத்தட்ட நேம், ஸோ அந்த நேமை உள்ள நீங்க மாத்திக்கலாம். ஸோ இதை நீங்க மாத்தலாம், பட் அந்த முக்கியமான மெயினான எது நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதாவது இதை வச்சு தானே கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அப்போ இதை நீங்க வந்து மாற்ற முடியாது. ஓகே. ஸோ இந்த புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது ஓகே. அப்புறம் என்ன அரே நெக்ஸ்ட் அப்படின்னா, அரேல நிறைய இருக்கு, இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஓகே. இப்போ எப்படின்னா இது எதுக்கு இந்த கான்செப்ட் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இப்போ பாருங்க, கார்ல இப்போ நம்ம பேசுங்கும் போது ஒருத்தரோட குவான்டிட்டியை வச்சு நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேவா. இப்போ கார்ஸ் எடுத்துக்கோங்க. கார்ல வந்து இப்போ எப்படி சொல்ல, நிறைய விதமான கார் இருக்கு, அதுக்கு தான் அதை போட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதை வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை தானே யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மெயின் பர்பஸ் எதுக்கு அரேனா, இப்போ நான் வந்து சரி ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அரே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சிண்டெக்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸஸ் யூஸ் பண்ணிட்டு உள்ள நம்ம வந்து கொடுக்கலாம். இது கிட்டத்தட்ட என்ன ஸ்ட்ரிங். அப்போ இங்கே வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கு கொடுக்கலாம், நம்பர் கொடுக்கலாம், ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம், அரேவும் கொடுக்கலாம். ஓகேவா. ஓகே. அரேவும் கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா. இந்த அரேக்குள்ளே இன்னொரு அரேவும் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா எல்லாமே டேட்டா டைப்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணக்கூடியதான். இங்கே நம்ம ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நேம் கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் இதுவே தேவையில்லை, இது இல்லாமல் இங்கே தனியாகவே நீங்கள் வந்து எப்படி சொல்லனா அந்த டேட்டாவை நீங்கள் வச்சுக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த அரே முக்கியம் எதுக்குன்னா, இப்போ கார்ஸ் இருக்கு, இங்கே ஜஸ்ட் நேம் கொடுத்துட்டாங்க. இதுவே இந்த கார் வந்து என்ன காராக இருக்கலாம், இப்போ அவங்க கொடுத்த மாதிரி BMW ஒன்று வச்சுக்கோங்க. BMWவில் வந்து கலர் இருக்கும். அப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கலர் இருக்கணும், அப்போ அது என்ன ரேட் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதில் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா. அப்போ இந்த காருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அந்த இடத்துல. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஈஸியாக இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா, அந்த கான்செப்டுக்கு இந்த அரேங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இது நீங்கள் எப்படி எடுத்து யூஸ் பண்ணலாம்னா, அரே 0 பாருங்க யூஸ் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் 0ங்கிறது அரேல எப்போதுமே ஃபர்ஸ்ட் 0 தான் ஸ்டார்ட் ஆகும்.
அப்போ 0 ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 1 2ன்னு ஆரம்பிக்காது, 0 இருந்து ஆரம்பிக்கும். அப்போ அது 0ங்கிறது அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஷாப் அப்படிங்கிறது 2வது வால்யூ நம்ம வந்து 1ன்னு கொடுக்கணும். ஸோ 2வது ஓகே 0 1 2 ஆக்சுவலாக 1 2 3 நம்ம கவுண்டுக்கு நம்ம அப்படி எடுப்போம். பட் இங்கே அந்த அரே இதுக்கு இதை மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு இப்படி நீங்கள் அசைன் பண்ணிடலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளாக ஷாப்புங்கிற ஒரு அந்த இருக்கா, அப்போ அது நேம் இது கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த காரோட நேம் வந்து இது, அப்புறம் ரேட் வச்சுக்கோமா, நெக்ஸ்ட்டு கலரு, ஸோ இங்கே அசைன் ஆகுது. ஸோ இங்கேயும் அதே தான், நல்லா கவனிங்க. கான்ஸ்டன்ட்ல வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். கார்ஸை மட்டும்தான், அதாவது இந்த கார்ஸை வந்து தான் நம்ம டேரெக்டாக எதுவுமே அசைன் பண்ண முடியாது. இந்த இதுக்கு இந்த சேம் எது நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்ல சொன்னோம், பட் அதுக்குள்ள உள்ள வேல்யூவை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எனிவே லாஜிக்கில் அது கரெக்ட் தான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இது ஸ்டேவாக இருக்கா? இப்போ கார்ஸ் நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரிங்காக இருக்குது, இங்கே அங்கே ஸ்ட்ரிங் காமிக்கிற பாருங்க. அப்போ இது ஒரு மெத்தடுக்கு மாறி இருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் இது ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்குள்ளே எல்லா டேட்டாவும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், ஸோ இது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இங்கே அந்த கான்செப்டும் இருக்குது, ப்ளஸ் இந்த ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்கேன், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கும், ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் உள்ள. ஓகே. ஸோ இதெல்லாம் முக்கியம்தான், லேட்டராக உங்களுக்கு புரியும் இது எப்படி நம்ம இன்னும் நிறையா யூஸ் பண்ண போகிறோம்னு. ஓகே. அப்புறம் டேட்டா ஆப்ஜெக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது ஒரு ஒன்று போட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நான் அதை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இன்னைக்கு டேட்டு வந்திருக்கா, நியூ டேட் ஆஃப் சம்திங். ஓகே. அது என்னன்னா ஃப்ரைடே மார்ச். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா. இதில் வந்து நம்ம இன்னைக்கு கரண்ட்டு டைமு எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இது போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் முக்கியமாக பார்த்தோமா. ஸோ அப்படியே நம்ம முன்ன ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படி இங்கே வந்துருவோமா. ஓகே. ஸோ இங்கே வந்து நான் இதில் வந்து ஸ்கிரிப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு டைப்ஸ் பற்றி பேசியிருந்தேன். இப்போ இதுதான் முக்கியம். இது ஒரு டைப். ஓகேவா? ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க, மை ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம என்னன்னாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. அந்த நேமு. ஓகே. அப்புறம் இதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி, அப்புறம் இங்கே ஒரு கலைப்ரேஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு சிண்டெக்ஸ். ஓகேவா? சிண்டெக்ஸ் எப்படி நீங்கள் சொல்லலாம்னா இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் எழுதிங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? அப்போ இது வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் இதில் ஒன்று இப்படி கொடுக்காமையும் இருக்கலாம், அது உங்கள் ஃபங்க்ஷனை பொறுத்து. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆர்குமெண்ட். ஓகேவா? ஆர்குமெண்ட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்குது. நீங்கள் எத்தனை நாளும் கொடுக்கலாம். அதை வந்து இங்கே எடுத்து யூஸ் பண்ணோம்னா இது மாதிரி கொடுத்துக்கலாம். ரிட்டன் எழுதுறாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நேமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ரிட்டன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணும்போது இந்த ரிட்டன் உள்ள வேல்யூ வந்து அப்படியே இங்கே வரும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட எப்படின்னா இங்கே இருக்க வேல்யூ இங்கே அசைன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நேம் எடுத்தோம்னா இதில் ஒரு வேல்யூ தரும், இந்த வேல்யூ எடுத்து இங்கேனாலும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு எப்படி சொல்ல, இதெல்லாம் ஒரு சிண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே என்ன நடக்குன்னா, நல்லா கவனிங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து இந்த ஆர்குமெண்ட்ல P1 P2 அப்படின்னு வச்சுருக்காங்க. P1 P2னா ஒரு 2 டேட்டா வரப்போகுது. அது நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு எப்படி சொல்ல மல்டிப்ளெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது நம்பர் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ 2 டேட்டா கேட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே பெருக்கல் நடக்கு.
ஓகேவா? இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு வேலை இங்கே நடக்குதுன்னா இந்த இதுக்குள்ள, அப்போ நம்ம இந்த கலிபரேஷன்ங்கிறது தான் வச்சு தான் டிஃபைன் பண்ணணும் அந்த ப்ரோக்ராம், அப்படி தானே? எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு, எங்கே எண்ட் ஆயிருக்கு, அப்போ இதுக்குள்ளே உள்ளதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத கான்செப்ட் தான். சரி, ஓகே. இந்த ஃபங்க்ஷன் ஏன் நம்ம வந்து பண்ணணும், எதுக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரியணும்ல? ஓகே. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கூட்டல் இருக்கா, ஓகேவா? சரி கூட்டல்ல மல்டிப்ளிகேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு வேலை தான் நடக்குது, மல்டிப்ளிகேஷன் மட்டும்தானே நடக்குப்போ, கரெக்டாக? இப்போ நான் இதுவே எனக்கு வந்து நிறைய வேலை அதில் நடக்கணுங்க. இப்போ எப்படின்னா, எனக்கு வந்து பெருக்கல் நடக்கணும், கூட்டல் நடக்கணும், கழித்தல் நடக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு டெம்பரரி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அதில் வந்து P1 + P2, ஓகே. அப்போ இது என்னது, கூட்டல் நடந்திருக்கு. அப்புறம் T2, T சும்மா டெம்பரரி, அதுக்காக போட்டிருக்கேன். P1 - P2, ஓகே. நெக்ஸ்ட் T3 வகுத்தல், ஓகே. P1 / P2, ஓகே. ஸோ இப்போ இங்கே 4 இருக்கா, 4வது டெம்பரரி T4 வச்சு, சரி இப்போ உங்களுக்கு புரியணும், ஓகே. இப்போ ஒரு 4 இது ஒரு வேலையை வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் எனக்கு இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வந்து நான் ஏதோ ஒரு பக்கம் நான் வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபங்க்ஷனை மறந்துடுங்க, சரியா? இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த 4 வேலையும் நான் இங்கே பண்ணி இங்கே வந்து காமிக்கணும், அதாவது இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே, சரியா? இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த 4 கோடு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறோம், ஓகேவா? ஒரு தடவை நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இதுவே இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வந்து இப்போ கிட்டத்தட்ட எப்படி சொல்லனா, இந்த வேலையை, அதாவது இந்த இந்த 4 ஸ்டேட்மெண்ட், இந்த 4 வேலையை வந்து ஒரு ஒரு இப்போ ஸ்கூலில், ஓகேவா? ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு பர்டிகுலரான ஒருத்தனுக்கு வந்து இந்த 4 வேலை பண்ண வேண்டியிருக்கு, அப்படி, ஓகேவா? ஸோ நான் இந்த வேலையை பண்ணிடுவேன். அதே மாதிரி இன்னொருத்தனுக்கும் பண்ணணும்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எடுத்து இன்னொருத்தனுக்கு நான் எழுதணும். கிட்டத்தட்ட எப்படின்னா, இது ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 அவனோட டீட்டெயிலாக நான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடுவேன், ஓகேவா? அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் 2 வேணும்னா அப்போ ஸ்டூடெண்ட் 2க்கு நான் 2ன்னு போட்டு நான் அவனுக்கும் பண்ணணும், சரியா? ஸ்டூடெண்ட் 3க்கு பண்ணணும், ஸ்டூடெண்ட் 4க்கு பண்ணணும். அப்போ இந்த 4 ஒரு வேலையை வந்து அந்த 5 ஸ்டூடெண்ட்க்கும் நான் தனித்தனியாக நான் கோடு எழுதி பண்ண வேண்டியிருக்கு, ஓகேவா? அப்போ எவ்வளோ ஆகும் இப்போ நினச்சி பாருங்க. இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ குறைஞ்சது எவ்வளோ ஒரு 20-30 லைன் வருமா? ஸோ அதை வந்து இன்னும் நம்ம வந்து எப்படி சொல்ல, ஒரு ஆப்டிமிஷாக யூஸ் பண்ணணும்னா இந்த கான்செப்ட் மாதிரி ஃபங்க்ஷன் கான்செப்ட், ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து மார்க் 1 மார்க் 2, ஓகேவா? அப்போது மார்க் அதை வந்து மார்க் 2ன்னு சொல்ல வரல, ஏதோ ஒரு கால்குலேஷன் சம்திங் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இதை கால் பண்ணும்போது, இந்த மை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது, இந்த எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? மை ஃபங்க்ஷன் எடுத்து இங்கே அந்த நேம் கொடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதில் அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரிட்டர்ன் பண்ணும் ஒரு வேல்யூவை. அப்போ இது ரிட்டர்ன் பண்ணி அந்த ரிசல்ட் யார்கிட்ட கொடுக்குது, இங்கே வெளியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? 4 3 இதை வந்து மல்டிப்ளிகேஷன் இங்கே பண்ணியிருக்காங்களா, பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ இந்த ஒரு வேலையை 4 பேருக்கு பண்ணணும், 4 பேருக்கு யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி எடுத்து இவ்வளோதாங்க, ஓகேவா? ஒரு 4 பேருக்கு நான் இப்படி மாதிரி ரிசல்ட் ஒரே வேரியபிளாக இருக்குது, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, சேம் வேரியபிள் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். அது நான் சொல்லலை, அதெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம 4 பேருக்கு தேவையான வேலையை வந்து இங்கேயே நம்ம வந்து எப்படி சொல்ல ஈஸியாக 5 லைனில் முடிச்சிடலாம்.
உங்களுக்கு இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்டிமேஷன், இது வந்து ஒரு 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 வேலையை வந்து பண்ணக்கூடியது அப்படிங்க நம்ம பண்ணிட்டு நம்ம இங்கேருந்தே நம்ம வந்து கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்கே இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்கு போட்டிருக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு பெருக்கல் மட்டும்தான் ரெக்ட் பண்ணும், அப்படி தானே? நம்ம வந்து இப்படி கூட பண்ணலாம். T1 T2 T3 T4. ஓகே, ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ணிருக்கேன், அப்படியே இந்த வேரியபிளை வந்து இது உங்களுக்கே தெரியும் இது என்ன டைப் பண்ணும். இது ஒரு ஆப்ஜெக்ட் டைப்பில். ஸோ இந்த டைப்பில் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இந்த மை ஃபங்க்ஷனில் என்ன வந்திருக்கும், ஆப்ஜெக்டில் வரும். ஓகேவா? இப்போ கரண்டாக அவங்க ஏற்கனவே பண்ணது சும்மா நம்பரை தான் ரிட்டர்ன் பண்ணாங்க. நான் வந்து ஆப்ஜெக்டில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா? இது இப்போ ரன் பண்ணால் கரெக்டாக வராது, ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எத்தனாவது T4 தானே, T4 வரலாம் பாருங்க, 12 தான் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ T4 என்ன இருந்திருக்கு, T4ல பெருக்குனது இருக்கு. இப்போ நான் வந்து T3 ட்ரை பண்ணுறேன். சரி, வகுத்தல் வருதா? T2 கழிச்சல் வந்திருக்கு, கூட்டல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துச்சு, ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்துருக்கு. என்ன ப்ராசஸ் பண்ணி கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் உள்ள டேட்டாவை நம்ம எப்படி எடுக்கணும்னா டாட் யூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த இதில் அப்போ கிட்டத்தட்ட என்ன வந்திருக்கு, இந்த டேட்டா அப்படியே இங்கே வந்திருக்கு. அதில் .T1 இந்த T1 எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க, என்ன நான் எதுக்கு T1 போட்டிருக்கேன்னு. ஆனால் இந்த இடத்துல இங்கே இருக்கு டேட்டா டைப்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த நேம் கொடுத்து கோலன் கொடுத்து இங்கே வேல்யூ கொடுத்தா தானே ஒர்க் ஆகணும், அப்படி தானே? இங்கே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், ஆப்ஜெக்ட் என்னன்னாலும் இருக்கலாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம இங்கே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன நடக்கும்னா, இப்போ பாருங்க T1 ஓகேவா, இதுவும் ஓகேவா, இதுவும் ஒன்று தான். ஓகேவா, இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து இவங்க வந்து அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்படி அனுப்புனாலே அதுவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். T1ல இந்த மாதிரி T1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது வந்து வேரியபிள். அப்போ நான் இது வேரியபிளாக எடுத்திருக்கேன்னா ஓகேவா, அப்போ இந்த T1 உள்ள வேல்யூவும் இந்த T1க்கு அசைன் ஆயிருக்கா, இங்கே உள்ள வேரியபிள். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக என்ன இருக்கலாம். ஸோ அது வந்து இங்கே அசைன் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேவா, ஸோ இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வேரியபிள்னு அது கன்சிடர் பண்ணிக்கிட்டு. ஆனால் இங்கே ஸ்ட்ரிங்கு கொடுத்தா தப்பு, நம்ம ஸ்ட்ரிங்கு கொடுக்கல. ஓகேவா, இங்கே ஸ்ட்ரிங்கோ நம்பரோ டேரெக்டாக கொடுக்கக்கூடாது, இப்படி கொடுக்கக்கூடாது. ஓகேவா, அது வந்து கன்சிடர் பண்ண தெரியாதுல்ல, அதுக்கு இதுதான் வேரியபிளான்னு அதுக்கு தெரியாது. ஆனால் நம்ம இது கொடுத்துட்டோம்னா ஓகே இதுவும் ஒரு வேரியபிள் அப்படின்னு அது கன்சிடர் பண்ணி அது யூஸ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ நம்ம நம்பரை ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை நம்ம வந்து வேரியபிளாக அது கன்சிடர் பண்ண விட மாட்டாங்க. அது லாஜிக்கலாக தப்பு இருக்குது அப்போ, கரெக்டாக? ஸோ அதையும் வச்சுக்கோங்க. இது அப்போ இது ஒரு ஆப்டிமைஸ் ஒரு இது ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒர்க்குன்னு சொல்லலாம், என்னென்னாலும் இருக்கும். அது கூட்டல் கழித்தல் பெருக்கலாக இருக்கலாம். இது தவிர இன்னும் நிறைய இருக்கு. எப்படி சொல்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துலலாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய கூட்டல் கழித்தல் இருக்காது. அது தவிர வேற நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி நிறைய இருக்காது. ஓகேவா, ஸோ ஏதாவது பெரிய கம்மியில் எங்கேயா இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஒரு வேலை பண்ணுறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சிட்டோம்னா அது எடுத்து யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எப்படி சொல்ல, ஆட்டோமேஷனாக இருக்கும். ஓகேவா, நான் இது சும்மா சாம்பிளுக்கு இப்போ போட்டிருக்கிறேன். ஸோ இது இன்னும் புரியலைன்னா நான் அது லேட்டராக உங்களுக்கு சொல்லுங்கள், நான் இன்னும் தெளிவாக ஏதாவது நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனிவே இது ஒரு ஈஸியாக ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணுறது, கிட்டத்தட்ட ரீயூஸ் தான். ஓகே, ஸோ ஆப்டிமைஸ் ரீயூஸ் பண்ணுறது, ஸோ பண்ணலாம் இல்லை. ஓகே, ஸோ இந்த மை ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நான் அப்ளை சொன்னேன், நேம் வந்து
சில தப்பு இருக்குது இதுலலாம். இந்த நேம் வந்து லெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இதுதான் தப்பு. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு கீ. லெட்டு, வாரு, கான்ஸ்டன்ட்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. தெரியுதா? அது ஒரு கலர் அடிக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கு. அது ஏன்னா லாஜிக்கலா அது தப்பு. ஏன்னா நம்ம அதை மற்ற பக்கம் யூஸ் பண்றோம். அதை அங்கே யூஸ் பண்ணோம்னா அதுக்கு கண்டுபிடிக்க முடியாது கோடால. ஓகேவா? ஓகே. ஸோ முக்கியமா ஃபங்க்ஷன் எதுக்கு நான் சொல்லிட்டேன்னா, இப்பதான் முக்கியமா இன்னொன்னு இருக்கு. இது என்னது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சரியா? நார்மலா இது நம்மளோட HTML. சரியா? HTML ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஹெட்டர் கொடுத்தோம், அங்க வந்திருக்கு. கால் a function which performs a calculation and returns the result. அதுவும் வந்திருக்கு. இங்க Pல ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ணி டெமோன்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இங்க எதுவுமே கொடுக்கல. ஆனா இங்க 7ன்னு வந்திருக்கு. அது எப்படி வரும்? ஸோ அதுதான் நான் இப்போ வந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே ஓகே. இங்க என்ன ஐடி டெமோ அப்படின்னா இது ஒரு அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஸ்டைல நம்ம யூஸ் பண்ண ஒரு தடவை அப்படித்தானே. ஸ்டைல் நம்ம கொடுத்தோம்னா இங்க வரும். இந்த இருக்கு பாருங்க, பாடி டேக்குள்ள ஸ்டைல் கொடுத்துருக்கோமா, இதை மாதிரி ஸ்டைல் கொடுத்தா அங்க வரும் அப்படித்தானே. இப்போ புதுசா ஐடின்னு ஒன்று பாக்குறோம். ஓகே, ஐடி எதுக்கு அப்படின்னா இங்க பாருங்க 2 பி டேக் இருக்கு. இப்போ இந்த ஐடி நான் கொடுக்கலன்னா பி டேக் நான் எப்படி தெரியும்னா இதுவும் ஒன்னாதான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது எது டிஃப்ரெண்ட். அதாவது என்னால இல்லை, எனக்கு தெரியும் நான் இது 2வது இருக்கு இது 1 இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கோடுல அதாவது இந்த ப்ரோக்ராம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்க எழுதுன அந்த லாஜிக் படி. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு யூனிக் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வந்து ஐடி டெமோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடி டெமோ ஏன் நம்ம கொடுக்கணும், கொடுக்காமே இருக்கலாம். ஆனா அதுவும் எதுக்குன்னா ஓகே இங்க உங்களுக்கு தெரியுதா, நம்ம ஒரு 2 ஒரு வேலையை வந்து கூட்டல் எழுத்தப்படி எல்லாம் பண்ணி இங்க வச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டுங்கிறதுல ஒரு டேட்டா இருக்கு. சரியா? ஸோ அந்த டேட்டாவை நான் எடுத்து இங்க காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இது இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இந்த டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க. இந்த டாக்குமெண்ட் எதுக்கு போட்டிருக்காங்க? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு ரிசல்ட். உங்களுக்கு நல்லா புரியுதா? இந்த ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா இங்க இருக்கிற இந்த ரைட் உள்ள வேல்யூ எடுத்து இங்க அசைன் பண்ணிடும் லெஃப்ட்ல. ஸோ அதுதான் நார்மலா நடக்கு அப்படிதானே. இங்க இதே சேம் தான். இங்க இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க லெஃப்ட்ல கொடுத்துரும். அங்க இதே மாதிரி ரைட்ல உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து லெஃப்ட்ல கொடுத்துரும். சரியா? ஓகே. இப்போ இந்த டாக்குமெண்ட் என்னன்னு பார்ப்போமா? இந்த டாக்குமெண்ட் என்னன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரியுமா? இது ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ஓகேவா? இதுக்குள்ள இது எப்படி சொல்லலாம்னா இதுக்குள்ள எல்லாமே இருக்குங்க. இப்போ எப்படி சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட மை கம்ப்யூட்டர் அப்படி சொல்லுவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும்? சி டிரைவ், டி டிரைவ், எஃப் டிரைவ், அந்த மாதிரி டிரைவ் எல்லா டேட்டாவும் இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படிதானே. ஸோ இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ உனக்கு என்ன வேணுமோ இதுக்குள்ள போயிட்டு நீ எடுத்துக்கலாம் அப்படிதானே. அதே மாதிரிதான் இது வந்து விண்டோன்னு இருக்கு. சரியா? விண்டோ, இந்த விண்டோக்குள்ள இன்னொன்னு என்ன இருக்குன்னா ஆக்சுவலா விண்டோ என்னது அப்படின்னா நீங்களே தெரியும், இந்த நியூ விண்டோ இது ஒரு விண்டோ அப்படி சொல்லி. ஆக்சுவலா இது டேப்பு. ஸோ இந்த டேப் வந்து இங்க வந்து விண்டோன்னு கன்சிடர் பண்ணுங்க. இது ஒரு விண்டோ. ஓகேவா? இந்த விண்டோக்குள்ள டாக்குமெண்ட்னு உண்டு. ஓகேவா? டாக்குமெண்ட். அப்போ இந்த டாக்குமெண்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது பாருங்க இந்த ஃபுல்லா இதுதான் அப்படின்னு காமிக்க பாருங்க. காமிக்கா? ஓகே. இப்போ இங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த டாக்குமெண்ட்ங்கிறது இந்த ஹோல் என்டையர் அப்படிதானே. இங்க விண்டோ டாட் டாக்குமெண்ட் அவங்க எடுக்கல அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஒர்க்காகுதா? ஸோ விண்டோ டாட் டாக்குமெண்ட் எடுக்கலாம், ஜஸ்ட் டாக்குமெண்ட் கூட எடுத்துக்கலாம். அது வந்து எடுத்துக்கும். சரியா? இப்போ நீங்க டாக்குமெண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்கும். ஆனா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக நான் விண்டோ டாக்குமெண்ட் போடுறேன். ஸோ இந்த விண்டோக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள நீங்க பார்த்தா தெரியுது, இந்த எலமெண்ட்ஸ் இருக்கு, CSS இருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடும் இருக்கும். எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அப்போ அது எப்படி எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த எலமெண்ட்ஸ்ல இதுல சாரி இந்த எலமெண்ட்ஸ் இந்த போட்டுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு டேக்கா நம்ம சொல்லுவோம். ஓகேவா? HTML டேக் சொல்லலாம். ஸோ இந்த டேக் எல்லாம் பாடி டேக், டிவ் டேக். ஓகேவா?
இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே மாதிரி இங்க பாருங்க, இதுதான் நம்ம இந்த உள்ள HTML, இந்த HTML இங்க இருக்கு சரியா. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா இதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் எங்கன்னா இங்கதான் நம்மளுக்கு வேலை கொடுக்கல இந்த பி டேக். அப்போ இதுதான் பி டேக் ஓகேவா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பி டேக் இங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுல டேட்டாவே இல்லை, ஆனா இங்க டேட்டா இருக்கு பாருங்க. எப்படி இந்த டேட்டா வருதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க சும்மா இப்போதைக்கு எம்டியா போட்டு இதை ஃபர்ஸ்ட் காமிக்கல ஓகேவா. அப்புறம் இந்த கால்குலேஷன் முடியுமா இதை கூட்டல் ஏதோ பண்ணிட்டு இதுல உள்ள டேட்டாவை இங்க ஸ்டோர் பண்ணிட்டு லாஸ்ட்ல இந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து இந்த பர்டிகுலரான இந்த பிடெக்குள்ள அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படின்னா இங்க இப்போ என்ன இருந்திருக்கும்னா இங்க எம்டியா இருக்கா. அப்போ இந்த இன்னர் ஹெச்டிஎம்எல் எம்டி கிட்டத்தட்ட இது ஒரு வேரியபிள் மாதிரி தான் ஓகேவா. ஆப்ஜெக்டுக்குள்ள உள்ள ஒரு வேரியபிள் இந்த இன்னர் ஹெச்டிஎம்எல் ஓகேவா. இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ டாட் போட்டு டாக்குமெண்ட்டுங்கிற உள்ள ஒரு டேட்டா இருந்திருக்கு. இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள டாட் போட்டு கெட் எலமெண்ட் பைடின்னு இன்னொன்று இருந்திருக்கு. அப்போ இது என்னது, இது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இதெல்லாம் ஆப்ஜெக்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இன்னர் HTML அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல ஒரு சீக்வன்ஸான ஒரு டேட்டா இதுக்குள்ள இருக்கு ஓகேவா. ஸோ விண்டோ இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள உள்ளத கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த பைடி அதாவது பேசிக் இங்கிலீஷ் தான் இது. கெட்டுனா எடுக்கணும், கெட் எலமெண்ட்னா எலமெண்ட்டை எடு அப்படின்னு அர்த்தம். அப்போ பை ஐடினா ஐடி மூலமா எலமெண்ட் எடு அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள அவங்களா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும், அதுல ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணா அதை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் முடியுது இருக்கா. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே அவங்களே ஒரு கோடிங் எழுதிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த எலமெண்ட்டும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதே அவங்களே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஐடியா நீங்க கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த மாதிரி இந்த ஆர்குமெண்ட் நமக்கு கொடுக்குறோமா 2 வேரியபிள் டேட்டா, அதே மாதிரி இவங்களும் இந்த ஸ்ட்ரிங் நீ கொடுத்தேன்னா இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவே எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி. ஸோ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதுல இன்னர் HTMLங்கிறது இந்த T1 மாதிரி இன்னர் HTML உள்ள வந்திருக்கு. அப்போ இதுக்குள்ள எம்டி டேட்டா இருந்திருக்கு. ஏன் எம்டி டேட்டானா இதுதான் அது சரியா. இப்போ இதோட மீனிங் என்னன்னா, எனக்கு கெட் எலமெண்ட் பை ஐடி மூலமா ஒரு எலமெண்ட் எடுத்து கொடுனா இந்த எலமெண்டா, அதாவது கிட்டத்தட்ட இந்த ரைட்ல இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு எலமெண்ட். ஸோ எனக்கு வந்து இந்த பர்டிகுலரா இந்த எலமெண்ட் எனக்கு எடுத்துதா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த டெமோ வச்சு, ஸோ இந்த டெமோல இந்த ஐடி எனக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஓகேவா. இந்த இருக்கு பாருங்க, இந்த 7ங்கிறத இன்னர் HTML. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கல, அப்புறம் இங்க வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம் அந்த இன்னர் HTML மூலம் ஓகேவா. ஸோ இன்னர் HTMLங்கிறது இந்த எலமெண்ட்ல உள்ள டேட்டாவை அசைன் பண்றது மீனிங் ஓகேவா. கிட்டத்தட்ட இங்க எம்டியா இருக்குல்ல, இந்த இடத்துக்கு நம்ம அசைன் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் யூஸ் பண்றதுதான் இன்னர் HTML ஓகே. இன்னர் டெக்ஸ்ட்டும் உண்டு, இன்னர் HTML உண்டு ஓகேவா. ஸோ இங்க இன்னர் HTML யூஸ் பண்ணுவாங்க நார்மல் ஓகேவா. ஸோ ஒரு சில கான்செப்டுக்காக. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும், ஒரு சும்மா பேசிக்கா ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த டாக்குமெண்ட்டுங்கிறது இங்க எக்ஸிக்யூட் பண்ணது ஓகேவா. இது வந்து அந்த கோடு வைஸ் இது எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த எக்ஸிக்யூட் பண்ணி தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. இப்போ என்ன பண்ணிருக்கு, எனக்கு ஒரு எப்படி சொல்ல, இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள எனக்கு ஒரு எலமெண்ட் எடு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டெமோ மூலமா கால் பண்ணிட்டு அப்போ இந்த ஃபுல் எலமெண்ட் இதுல வந்துடும் ஓகேவா. ஸோ ஈஸியா இப்போ நான் சொல்லணும்னா இதுலயும் ஒரு கன்சோல் இருக்கு பாருங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் சரியா. இப்போ அவங்க சொன்னதை அப்படியே இங்க எக்ஸிக்யூட் பண்ணாலும் வரும். நம்ம வந்து பாருங்க இந்த பிடெக் வந்திருக்கா அழகா. ஸோ இந்த இதுல டாட்னா, ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட்ல, இதுல டாட் போட்டீங்கன்னா இன்னர் HTML வரும். இன்னர் HTML மாதிரி இல்லை, இன்னர் டெக்ஸ்ட்டும் உண்டு, அதுவும் நான் டைப் பண்ணிக்கேன். இன்னர் டெக்ஸ்ட் வந்திருக்கு பாருங்க, 7 வந்திருக்கா. இதே மாதிரி இன்னர் HTML இருக்கு. கிட்டத்தட்ட 2 ஒன்னு இல்லை ஆக்சுவலா, என்னால ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இன்னர் HTMLம் டெக்ஸ்ட்டும், ஏன்னா டெக்ஸ்ட்ங்கிறது வேற, HTMLங்கிறது வேற ஓகேவா. ஓகே, ஸோ இன்னர் HTML ஏன் அப்படின்னா, நீங்க நம்ம இது வந்து கொடுத்தோமா, என்னது 7 கொடுத்துருக்கோமா, அது ஒரு ஸ்ட்ரிங். இதுவே நீங்க இப்படி கூட கொடுக்கலாம்,
இப்போ வந்து போல்டு தானே பி, இப்போ நான் அதை வந்து போல்டு ஆக்கட்டா. ஸோ இதுக்குள்ளேயே நான் டேக் நான் கொடுக்குறேன். ஸோ இன்னர் HTMLனா அதான் மீனிங். ஓகேவா? இப்போ நான் டேக் கொடுக்குறேன். ஒரு டார்க்னஸ் இருக்குதா? ஓகே. ஸோ இது ஒரு போல்ட் டேக். ஓகேவா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல? இப்போ நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, போல்ட் டேக் வந்திருக்கா, பி டேக். ஸோ HTMLங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. HTMLனா நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட்டையும் அந்த இதே மாதிரி நம்ம அனுப்பிக்கலாம். ஓகேவா? இன்னர் டெக்ஸ்ட்னா இந்த இருக்கு பாருங்க, இன்னர் டெக்ஸ்ட்னா இந்த மாதிரி கொடுக்க முடியாது நம்மளால. இந்த மாதிரி டேக்கை இங்கே நம்ம கொடுக்க முடியாது. இங்கே ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க, இன்னர் டெக்ஸ்ட்டில் நான் இதை மாதிரி கொடுத்தோம்னா அது என்ன போச்சு பாருங்க, அப்படியே இங்கே காமிக்க பாருங்க, டேக்காக அது கன்வெர்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னர் HTML எதுக்குன்னு. அதாவது இந்த இடத்த பி டேக்குக்குள்ள நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்கலாம், டேக்கு கொடுக்கலாம், என்ன கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு தான் இந்த இன்னர் HTML. ஸோ நம்ம இங்கே என்ன நம்ம டேரக்டாக இங்கே கொடுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ 7 கூட என்னால் கொடுத்துருக்கலாம். ஆனால் இது கிட்டத்தட்ட இங்கே தான் எக்ஸிக்யூட் ஆகுது. நம்மளால் இங்கே போட முடியாது டேரக்டாக. இந்த ஃபங்க்ஷன் எடுத்து இங்கேயும் கால் பண்ண முடியாது ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரை. ஸோ அதுக்காக தான் அவங்க டேரக்டாக உள்ள டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்புறம். அதாவது இது கிட்டத்தட்ட எப்படின்னா, இங்கே ரன் ஆகுமா, இங்கே ரன் ஆகணும் அப்புறம் இந்த டாக்குமெண்ட் எடுத்து எலமெண்ட்டை எடுத்து அதுக்குள்ள உள்ளதை எடுத்து மாற்றுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, ஏதாவது எப்படி சொல்ல, வேற ஏதாவது. ஓகே, எனவே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு இன்னொரு வேற எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான் எல்லா பக்கமும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ஃப்ரண்ட் எண்டை பொறுத்தவரை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கோம் ஈஸியாக ரீயூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இதை தான் நம்ம மெயின் பர்பஸாக எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேங்க. அப்புறம் நல்லா கவனிங்க, இது P1 P2 இருக்குது. நம்ம தான் P1 P2ன்னு வேரியபிள் எங்கேயுமே நம்ம டிக்ளேரே பண்ணல, எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி தானே? கிட்டத்தட்ட எப்படின்னா, இந்த மை ஃபங்க்ஷனில் இந்த ஆர்குமெண்ட்னு எடுக்கிறோமா, இதுவே ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் தான். ஓகேவா? கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஸோ இதுவும் ஒரு வேரியபிள் தான். இங்கே இதுதான். இதை நம்ம வந்து வார் அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது இங்கே. ஓகேவா? இது ஜஸ்ட்டு என்ன வேணாலும் இருக்கலாம் அது. ஓகேவா? ஆனால் நார்மலாக எப்படி சொல்ல, இதை வந்து ஒரு சில டைப் ஸ்கிரிப்ட் கான்செப்ட் இருக்குது. அது இப்போ அது உங்களுக்கு தேவையில்லை. அந்த டயத்தில் நம்ம இதை வேற ஒரு மாதிரி டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அப்போது சொல்கிறேன். ஓகேங்க. ஸோ முக்கியமான ஃபங்க்ஷன் டைப் ஃபங்க்ஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆப்ஜெக்ட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இன்னும் அடுத்து இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்ன இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.